ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இனி அடுத்து வந்து நம்மளுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. அதுக்காக வந்து நம்ம முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அத்தோட பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ரெண்டுமே கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதை வந்து இது போல் ஜல்லி வச்சு ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்துருக்குறேங்க. இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட அரிசி மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் வாங்கிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அதில் எப்படி பார்த்திங்கன்னா இது போல் கொஞ்சமாக குருணை இருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கடையில் வாங்கின மாவு தாங்க. இதையும் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே 2 மோட்டிவேஷன் ஸ்டோரி போட்டிருக்குறோம். டைம் இருந்தால் 2 வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இது கூடயே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்தரைச்ச உளுந்த மாவு எல்லாத்தையுமே சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு ஊரில் ஒரு மனிதன் இருந்தார். அவர் வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டாராம்மா, கடவுளே, என்னோடய வாழ்க்கையை வந்து நான் எப்படி வழிநடத்தி செல்வது அப்படின்னு சொல்லி கேட்டாராம்மா. அதுக்கு கடவுள் சொன்னாராம்மா, நீங்கள் தங்கியிருக்கிற ரூம், அதாவது உங்களோட அறையை போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு தேவையான பதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. இந்த மனிதனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. சரி, இருந்தாலும் அவரோட அறைக்கு போனாராம்மா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்துட்டோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா கையால் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ண ஆயில், நெய் இருந்தாலும் நீங்கள் உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கையில் வந்து இந்த மாவிளக்கெல்லாம் பிணைஞ்சோம்னா வரும் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாங்க. அப்படியே வீடியோவில் பாருங்கள் எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டு. இப்போ ஸ்டோரிக்கு போகலாம். அப்போ அந்த மனிதன் வந்து அவர் ரூமுக்கு போனார். அப்போ நல்லா சுற்றி முற்றி பார்த்துருக்காரு. மேலே வந்து தரையை பார்த்தாராம்மா. அந்த தரை சொல்லிச்சாம்மா, உன்னோட எண்ணங்களை வந்து என்னை போல் உயர்வாக வையி அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அப்போ கீழே பார்த்துருக்குறாரு. கீழ் தரை வந்து என்ன சொல்லுதான், என்னை போல் எப்போவுமே நீ வந்து பணிவாயிரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ கடிகாரம் பார்த்தாரு. அந்த கடிகாரம் வந்து நேரத்தை வந்து எப்போவுமே வீணாக்காத, காலம் வந்து பொன் போன்றதுன்னு சொல்லிச்சான். அப்போ டேபிளில் பார்த்தாரு, மணிப்பரிசு இருந்துச்சா. மணிப்பரிசு சொல்லிச்சான், எதிர்காலத்துக்காக சேமிச்சு வை அப்படின்னு சொல்லிச்சான். மேலே பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சான். அந்த ஃபேன் சொல்லிச்சாம்மா, எந்த விஷயத்துக்கும் நீ டென்ஷன் ஆகாத, என்ன போல் கூலாக இருன்னு சொல்லிச்சான். இப்போ ஜன்னல் பார்க்குறாரு. அந்த ஜன்னல் சொல்லிச்சா, என்ன போல் பரந்த மனப்பான்மையோடு இரு அப்படின்னு சொல்லிச்சாம்மா. எல்லாத்தையும் பார்க்கும்போது கடைசியில் ரூமோட வெளிச்சத்தை பார்த்துருக்காரு. அந்த வெளிச்சம் சொல்லிச்சாம்மா, முடிஞ்சால் அடுத்தவங்க வாழ்க்கையில் வந்து ஒளியேற்று அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அப்போ அந்த மனிதனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சா, நம்ம ரூம்லேயே நம்மளுக்கான வழி வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அவருக்கு சந்தோஷமாக இருந்துச்சாம்மா. அப்போ அவருக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்குமே வந்து இந்த கதை வந்து நம்மளுக்கு பொருந்தும். நம்மளும் இது போல் நம்ம எண்ணங்களை உயர்வாக வச்சு மறந்த மனப்பான்மையோடு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டோடு இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவும் டென்ஷனாக இல்லாமல் சூப்பராக போகுங்கிறதா இந்த கதையோட கருத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்டார் வச்சு வந்து நம்ம முறுக்கு கலரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக அதுலேயே ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. இது போல் தட்டத்தில் சுற்றும் போது அது மேலேயே ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. மெதுவாக அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக சுற்றி எடுத்துக்கோங்க. மாவெல்லாம் வந்து உடையாது. நீங்கள் வந்து பக்குவமாக பிசைறதுல தான் மாவு இருக்குது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ கடாயில் நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு தீ வந்து ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்னா மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண முறுக்கை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு புறம் வெந்ததையும் இன்னொரு புறம் திருப்பி போட்டுடலாம்.
நல்லா பொன்னிறமாக சிவந்த பிறகு முறுக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரே மாதிரி தீயில வேக வைக்கணும். மெஷர்மெண்ட் அளவுகள் கொஞ்சம் பொட்டுக்கடல மாவு நீங்கள் அதிகமாக சேர்க்கும்போது நல்ல பொறுவொறுப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லாவே மொறுமொறுன்னு நம்மளுக்கு முறுக்கு கிடச்சிது. அவ்வளோதாங்க, நான் எல்லாத்தையுமே வந்து சுட்டு எடுத்துட்டேன். சூப்பரான நல்ல மொறுன்னு எல்லாருமே கடித்து சாப்பிடக்கூடிய வகையில் இந்த முறுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இது போல் முறுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரியும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.